ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக அரசு அறிவித்திருக்கக்கூடிய அங்கன்வாடி ரிக்குவயர்மெண்ட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த வருடம், இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு அங்கன்வாடிக்கான ரிக்குவயர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. எல்லா மாவட்டங்கள் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 38 மாவட்டங்களில் 7000க்கும் அதிகமான வேக்கன்சிஸ் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இதற்கு யார் யாரெல்லாம் வந்து தகுதியுடையவர்கள், இதற்கான கல்வி தகுதி என்ன, இதற்கான சம்பள விவரம் என்ன, எப்போ இருந்து இதற்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, யார் யாரெல்லாம் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளவு வேக்கன்சிஸ் அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள். நம்மளுடைய சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் இந்த அங்கன்வாடி சம்மந்தமான ரெகுலரான ஒரு அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தமிழகம் முழுவதும் பாருங்கங்க 7783 காலி பணியிடங்களை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. மார்ச் 1ஆம் தேதியே வந்து இதற்கான அறிவிப்பு வந்து வெளியாயிடுச்சு. ஸோ இந்த 7783 வேகன்சிஸ் அப்படின்றது உங்களுக்கு கூடுமே தவிர நிச்சயமாக குறையாது. இது 38 மாவட்டங்களுக்கும் சேர்ந்ததான ஒரு அறிவிப்பு. இதில் வந்து உங்களுக்கு அங்கன்வாடி அமைப்பாளர், உதவியாளர், சமையலர், அப்புறம் ஹெல்ப்பர், இந்த மாதிரி நிறைய போஸ்டிங்ஸ் வந்து இந்த வருடம் இருக்க போகுது. ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஸோ கடைசி வரை பாருங்கள். தமிழகத்தில் அங்கன்வாடிக்கான வேலைவாய்ப்பு வருமா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆல்மோஸ்ட் நமக்கு எலெக்ஷனும் வந்துடுச்சு. இன்னும் ஒரு சில நாட்களில் இதற்கான அறிவிப்பு வந்து வெளியாக போகுது. அதாவது எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேகன்சிஸ் வந்து இருக்குது, அதுக்கப்புறமா எப்போ வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. அங்கன்வாடிக்கான சூப்பர்வைசர், ஹெல்ப்பர், டீச்சர், ஒர்க்கர், அதுக்கப்புறமா இந்த டைப்பிஸ்ட், இந்த மாதிரியான அங்கன்வாடி துறைகளும் கூட்டுறவு துறைகள்லையுமே நீங்கள் வந்து வேலைக்கு அப்ளை பண்ணலாங்க. ஸோ நல்ல வேலை, யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வேலையை பொறுத்தளவில் 100% வந்து பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுங்க. ஸோ வேறு யாரும் அப்ளை பண்ண முடியாது, பெண்கள் தான் அப்ளை பண்ண முடியும். உங்களுடைய சொந்த ஊர்லேயே, உங்களுடைய சொந்த மாவட்டத்தில், இல்லை வந்து உங்களுடைய சொந்த கிராமத்தில், உங்கள் அருகாமையில் உள்ள அங்கன்வாடி மையங்களில் தாராளமாக வேலை பார்க்குறதுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு அப்படின்றது தான் சொல்லணுங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது. கடந்த முறை வந்து 2025 அப்ளை பண்ணி எனக்கு கிடைக்கல, இல்லை வந்து நான் அப்ளை பண்ணவே மறந்துட்டேன் அப்படின்னு இருக்கிறவங்க தாராளமாக இந்த வருடம் அப்ளை பண்ணுங்க. நிச்சயமாக உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இதுக்கான எஜுகேஷன்ஸ் குவாலிஃபிகேஷனை பாருங்க. ஃபஸ்ட்டு 1 இயர் அங்கன்வாடி பணியாளருக்கும் மினி அங்கன்வாடி பணியாளருக்கும் 7700 சேலரியாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஒரு வருடம் முடிந்தது அப்புறம், அதாவது நீங்கள் கரெக்டாக 12 months வேலை பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 17,000 18,000 அப்படின்ற மாதிரியான அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ரெகுலரான சேலரி வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸை பாருங்கள். 10th முடிச்சிருக்கணும், 12th, 5th, 8th, உதவியாளருக்கெல்லாம் வந்து 5வது 8வது முடிச்சிருந்தாலே போதுங்க. தாராளமாக இந்த ஒரு வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். பிகாம், பிஎட், பிபிஎட், பிஃபார்மா, பிஎட்டெக்கு, பிடெக்கு, எம்டெக்கு, எம்எஸ்சி, பிஎஸ்சி, நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே தாராளமாக இந்த ஒரு வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாங்க. ஸோ யாருமே வந்து பெண்கள் நீங்கள் தயவு செஞ்சு வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனை பாருங்கள். 18 வயசு. ஸோ 18 வயசுலேருந்து நீங்கள் 56 வயது வரை அப்ளை பண்ணலாம் அப்படின்ற சொல்கிறாங்க. 1 இயர் கழித்து உங்களுக்கு அதாவது உங்களுக்கு 17,000க்குள்ளே சேலரி கிடைக்கும் அப்படின்றதையுமே சொல்கிறாங்கங்க. 18 வயசுலேருந்து 56 வயது வரை. 56 அப்படின்றது எல்லா கேட்டகரிக்கும், முக்கியமாக இந்த ஜென்ரல் கேட்டகரிக்கெல்லாம் வந்து கிடையாதுங்க. 18 வயசு மினிமம் அப்படிங்கிறது. 56 வயசுங்கும்போது ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் உங்களுக்கு 32 வயசு வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதே எம்பிசி, பிசி, டிசி இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர்களாக இருந்தால் 36 வயது வரை அப்ளை பண்ணலாங்க. இதே வந்து எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா 39 வயது வரை அப்ளை பண்ணலாங்க. இதே மாற்றுத்திறனாளி, ஆதரவற்ற விதவை, கணவனால் கைவிடப்பட்டவர், எக்ஸ் சர்வீஸ்மேன்,
பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 56 வயது வரை கூட நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ ரெகுலராக அந்தந்த டிஸ்ட்ரிக்ஸில் உங்களுக்கு வேக்கன்சிஸ் அறிவிக்கும் போது இதற்கான டீட்டெயில்ஸ், ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் டீட்டெயில் எல்லாமே நோட்டிஃபிகேஷன்ஸ்லேயே உங்களுக்கு வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதைப்படி நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸை பாருங்கள். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவில் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ், டைரக்ட் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்ற எதுவுமே கிடையாதுங்க. டைரெக்டாக இன்டர்வியூ மட்டும்தாங்க. இன்டர்வியூ, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் இந்த 2 ப்ராசஸ் இருந்தாலே போதும், தாராளமாக நீங்கள் வந்து வேலையில் ஜாயின் பண்ணிக்கலாம். அரசாங்கம் கொடுக்கக்கூடிய முன்னுரிமைகளும் இதெல்லாம் செல்லுபடி ஆகுங்க. ஸோ என்ன மாதிரியான முன்னுரிமைகள் நீங்கள் வச்சுருந்தாலுமே கண்டிப்பாக அப்ளிகபிள் ஆகும். ஸோ உங்களுக்கு எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்னு பாருங்கள். பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், ராமேஸ்வரம், ராணிப்பேட்டை, சேலம், சிவகங்கை, தென்காசி, ஆம்பூர், அரியலூர், செங்கல்பட்டு, சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, நாகப்பட்டினம், நாமக்கல், நீலகிரி, பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் இந்த மாதிரியான நிறைய மாவட்டங்களில் உங்களுக்கு அறிவிப்பு வெளியாயிருக்குங்க. ஸோ இந்த மாவட்டம் மட்டும் இல்லாமல், நான் சொல்லியிருக்கக்கூடிய மாவட்டங்கள் மட்டும் இல்லாமல் அனைத்து மாவட்டங்கள் 38 மாவட்டங்களுமே உங்களுக்கு இருக்குங்க. ஸோ அங்கன்வாடி சூப்பர்வைசரை பொறுத்தளவில் 3000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களும், இதே வந்து பணியாளர், உதவியாளர் அவங்களுக்கெல்லாம் தனித்தனியாக வந்து 500, 300 அந்த மாதிரியான காலி பணியிடங்களும் அறிவிப்பு வெளியாக இருக்குங்க. ஸோ இந்த அறிவிப்பு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ஸ்க்கும் நமக்கு தனித்தனியாக வெளியிட போகிறாங்க. அதாவது நீங்கள் எதில் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, இந்த ICDS, இப்போ தூத்துக்குடி மாவட்டம் அப்படின்னா ICDS.government.in, தூத்துக்குடி government.in அப்படின்ற வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அங்கன்வாடிக்கான வேக்கன்சிஸ் வந்து ஓப்பனில் இருக்கா அப்படின்றது தெரியும். ஸோ பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு இந்த அங்கன்வாடிக்கான வேலைவாய்ப்பு பணியாளரில் திருவள்ளூர் மாவட்டத்தில் அப்ளிகேஷன்ஸ் ஓப்பனில் இருந்தது. ஸோ ஒரே டைமில் எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லையுமே ஓப்பனில் இருக்காதுங்க. ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து லாஸ்ட் டைம் நீங்கள் 2022 விண்ணப்பிச்சிங்க, நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு இருக்கிறவங்க தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இல்லை வந்து ஒரு சிலருக்கு வந்து இந்த அங்கன்வாடிக்கான இன்டர்வியூ நடந்து முடிஞ்சு ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் செலெக்ஷன் லிஸ்ட் வராமல் அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ அவங்களாம் இருந்தாலுமே நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணாங்க. அங்கன்வாடி உதவியாளருக்கு பாருங்கள் 5000லேருந்து 8000 சேலரியாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அங்கன்வாடி பணியாளருக்கு வந்து 8000லேருந்து 15000 வரை சேலரி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. மினி அங்கன்வாடி அப்படின்னா 6000லேருந்து 10000 வரை, மேற்பார்வையாளர்னா 20000லேருந்து 35,000 வரை சேலரி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. திட்ட அலுவலராக இருந்தீங்க அப்படின்னா 35,000லேருந்து 50,000 வரை கூட உங்களுக்கு சேலரி கிடைக்கும்னு சொல்லிடுறாங்க. ஸோ யாருமே இந்த ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் கவர்மெண்ட் ஜாப்பு உங்களுடைய வீட்டு பக்கத்துலேயே கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குங்க. மேலும் இந்த அங்கன்வாடி சம்மந்தமாக, கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தமான ரெகுலரான ஒரு அப்டேட் கிடைக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஒரு வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.